கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 66வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த வசனத்தை நாங்கள் இந்த நாளிலே பார்க்கிறோம். கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றங்கே வானம் எனக்கு சிங்காசனம் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லுகிற ஒரு கேள்வியை இந்த நாளிலே நம்மிடத்தில் கேட்கிறார். எப்படிப்பட்டது என்று ஒரு கேள்வி அங்கே வருகிறது. நீங்கள் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். அப்போ இதற்கு பதிலை நாங்கள் பார்க்கிற பொழுது புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று இங்கே இந்த வசனம் முடிகிறதை பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் பார்த்து கேட்கிற காரியம், கர்த்தர் தங்கும்படியான ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறதை பார்க்கிறோம். அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருந்தால்தான் பரிசுத்தம் உள்ள தேவன் தங்குகிற இடமாக அது மாறுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே கர்த்தர் தங்கும்படியாக, நமக்குள்ளே கர்த்தர் உலாவும்படியாக நாம் பரிசுத்தமாய் இருப்பது அவசியமாக இருக்கிறது. நம்ம இந்த நாளிலே பரிசுத்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாட்களிலே பார்க்கிறோம், பல காரியங்களிலே பார்க்கிறோம், பரிசுத்தத்தை மறந்தவர்களாய் கூட வாழ்ந்து கொண்டு தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே கேட்கிறார், நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் நான் உங்களுக்குள்ளே வருவேன், நான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வருவேன், நான் உங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளும் நான் தங்கி உலாவுவேன் என்று ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சல் என்ற காரியம் நமக்கு இருக்கக்கூடாது. பரிசுத்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடியது பாவம். அப்போ அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்று பார்க்கிறோம். இந்த நாளில் இப்படிப்பட்ட சூழலில் இருந்து நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்போமாக இருந்தால், தேவன் நமக்குள்ளே தங்கக்கூடிய ஆலயமாய் நாங்கள் இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்காக நம்மை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது, பரிசுத்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, பாவத்தை விட்டு விலகி தேவன் எங்களுக்குள்ளே தங்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிற பொழுது, கர்த்தர் நமக்குள்ளே தங்கி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தங்கி அவர் தங்குகிற ஸ்தலமாக அவர் மாற்றி நமக்குள்ளே அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை வழிநடத்துவார். அவர் எப்பொழுது நம்மோடு இருப்பார், நம் குடும்பத்தோடு இருப்பார். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்குள்ளும் அவர் இருக்க போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய ஆண்டவர் எதுவும் பரிசுத்த குலைச்சல் இருந்தால் எல்லா பரிசுத்த குலைச்சலும் நீங்கும்படியாக கர்த்தர் அவர்களை மன்னித்து, அவர்களுடைய பாவங்களை மன்னித்து, ஆண்டவரை இந்த நாளில் அவர்கள் பரிசுத்தத்துக்கு நேராக நீங்கள் நடத்தி ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளும், ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும், ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளும் ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை உலாவ வேண்டும், ஆண்டவரை நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆலயமாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென்.